வணக்கம் வணக்கம். இது சந்திரன் சேஃப் அகாடமி. அரசு நடத்துகிற டெட்டு, யூபிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவோம். இது கீழே தான் வரக்கூடியது. பிஎஸ்எஃப், சிஆர்பிபி, ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அசாம் ரைபிள், சிஎஸ்எஃப், இது போன்ற பிரிவுகளுக்கு இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் மூலமாக தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறாங்க. அதேமாதிரி அக்னிபாத், இது நேரடியாக ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அந்த பிரிவுக்கு போயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது டெல்லி போலீஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் எழுதுறதுக்கு முன்மாதிரியாக ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தயாரித்து எந்த மாதிரி எக்ஸாமுக்கு எந்த மாதிரி டைப்பான கேள்விகளும் வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம காட்டியிருக்கிறோம். ஸோ இதை விரைவில் இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தி லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கப்படும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கப்படும். தற்சமயம் இந்த மாடலில் உங்களுக்கான பிடிஎஃப் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ இது குறைஞ்ச கட்டணம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பரு 600 21 21 568. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 81 44 530 260. ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். நம்பர் ரெண்டாவது நம்ம கேள்விகளுக்கு போகலாம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பியில் காவலர் தேர்வுக்கு எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றின முன் வருஷங்களில் கேட்கப்பட்ட கேள்வியிலிருந்து எடுக்கப்பட்டது. முதலாவது கேள்வி பாருங்க, பீடப்பாறைகளுக்கு வழங்கப்படும் வேறு பேர் என்ன? இதுக்கு என்னது? காளான் பாறை. ஸோ 1 பில்லியன் என்பது என்னது? 100 கோடி அப்படிங்கிறது 1 பில்லியன் சொல்லுவோம். மூணாவது, மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பேர் மாற்றப்பட்ட ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1969. நாலு பார்த்தீங்கன்னா முதல் 27 எண்களில் பீச் என்ன அப்படின்னா 19. ஐந்தாவது பாருங்க, ஒரு வருடத்தின் மார்ச் 3ஆம் நாள் சனிக்கிழமை என்றால் ஏப்ரல் 3ஆம் நாள் என்ன கிழமை வரும்? செவ்வாய்க்கிழமை வரும். பின்வரும் தொடர்பை பூர்த்தி செய்க. இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதை போட்டு பார்த்துட்டு நீங்கள் இதில் கமாண்டில் தெரிவிங்க. அடுத்து பாருங்கள், டிஇஜிஜேஎன், இதுக்கு விடுபட்ட எண்கள் எந்த இடத்துக்கு இருக்கும் அப்படின்னு போட்டு பார்த்தா தெரியும். ஸோ அதுக்கான ஆன்சர் எஸ். அடுத்து பாருங்கள், சீரா புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? உமர் புலவர். அதே மாதிரி உந்தகத்தின் அழகு என்ன அப்படின்னா கிலோகிராமீட்டர் பை வினாடி. அதே மாதிரி தேசபந்து என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நவீன கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அதுக்கு அடுத்த 1500 ரூபாயில் 5% என்பது எவ்வளவு அப்படிங்கும் போது 75 ரூபாயா. அப்போ மதர் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்று அழைக்கப்பட்ட தனிமம் எது? இரும்பு. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா ஜெனிவா. சுதந்திர இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற நிலவை நீதிபதி யாருன்னா ஹெச்ஜே கனியா. எந்த மராட்டிய மன்னர் தஞ்சாவூர் ஆட்சி செய்தார்? வெங்கோஜி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்துள்ள அமிலம் எது? ஸ்மாலிக். ஸோ இதில் ஒரு 17 கேள்வி நம்ம கொடுத்துருக்குறோம். இதேமாதிரி நிறைய பிடிஎஃப் உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின் தயார் பண்ணி வீக்கில் ஒரு டைம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ நம்ம கொடுக்குற கேள்வியிலே கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க் எடுக்கிற அளவுக்கு இருக்கும். இது தேவை எப்படி உள்ளவங்கிறவங்க ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நமக்கான தேர்வை எழுதி நீங்கள் பாஸ் பண்ணலாம். மிக்க மகிழ்ச்சி. மற்ற துணை ராணுவம் என்று அழைக்கக்கூடிய மத்திய ஆயுத காவல்படை என்று இன்னைக்கு சொல்கிறோம். அந்த மாதிரி பிரிவுகளுக்கும் கொஸ்டின் எப்படிலாம் வருது, எப்படிலாம் பேட்டர்ன் இருக்குங்கிறத அதை ஹிந்தியில் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் விரைவில் வெளியிடப்படும். மிக்க நன்றி. தேங்க்யூ. நான் ஆர் பூர்ணச்சந்திரன், தென்காசி மாவட்டம், டிஎன்சிஎஃப் வாரம். மிக்க நன்றி.